ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ரியல் அக்கௌண்ட்டோட ஜேர்னல் என்ட்ரி ப்ளஸ் சன்ட்ரி டெப்டார்ஸ் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ரியல் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும், வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். இதுதான் வந்து நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டோட ரூல், கோல்டன் ரூல். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாட் ஃபர்னிச்சர். அதாவது ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, ஃபிக்ஸட் அசட்ஸ் எல்லாமே, ஃபர்னிச்சர்ஸ் லாங் லாஸ்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே ஃபிக்ஸட் அசட், ஃபர்னிச்சர்ஸ், பில்டிங், லேண்டு, எவ்ரிதிங் இட்ஸ் ஃபிக்ஸட் அசட்ஸ். கரண்ட் அசட், ஃபிக்ஸட் அசட்ஸ்னு இருக்குது. கரண்ட் அசட்ஸ்னால் வித்தின் ஏ இயர்க்குள்ளே மூவபிள் ஆகிறது கரண்ட் அசட்ஸ், லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது ஃபிக்ஸட் அசட்ஸ். அப்போ அந்த ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் அசட்ஸில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். பாட் ஃபர்னிச்சர் வாங்குகிறோம், ஃபர்னிச்சர் உள்ளே வருது, கேஷ் வெளில போகிறது. ஒரு அசட் உள்ளே வருது, ஒரு அசட் வெளில போகுது. ஸோ வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டட் டு பேங்க். பேங்க்கில் நீங்கள் பணம் போடுறீங்க, நீங்கள் தான் போடுறீங்க, ஆனாலும் உங்களை விட்டு கேஷ் போகுது, பேங்க்குக்கு உள்ளே வருது. அந்த பேஸில் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். பேங்க்குள்ளே அசட் உள்ளே வர்றதுனால, கேஷ் உள்ளதுனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட். வாட் கம்ஸ் இன் டெபிட், கேஷ் வெளில போகிறது, அசட் வெளில போகிறதுனால டு கேஷ் அக்கௌண்ட் கோஸ் அவுட் கிரெடிட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பேங்க். வித்ட்ரா பேங்க் அப்படின்னா நீங்கள் பணம் எடுக்கிறீங்க, உங்கள் கைக்கு கேஷ் வருது, ஆனால் பேங்க்லேருந்து பணம் வெளியில் போகுது. உங்கள் கைக்கு கேஷ் வருது, பேங்க்லேருந்து பணம் வெளியில் போகிறது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட். பணம் நமக்கு வருது இல்லையா, அப்போ வாட் கம்ஸ் இன், பணம் நமக்கு உள்ளே வருது, அதனால் வாட் கம்ஸ் இன் பேஸில் கேஷ் டெபிட். எங்கேருந்து வெளில போகுது கேஷு, ஒரு அசட் பேங்க்லேருந்து வெளில வருது. நீங்கள் உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு கேஷ் உள்ளே வருது, ஆனாலும் பேங்க்லேருந்து அக்கௌண்ட்லேருந்து ரெடியூஸ் ஆகுது, வெளில போகுது, அதனால் அது கோஸ் அவுட். அப்போ வாட் கம்ஸ் இன் டெபிட் கேஷு, வாட் கோஸ் அவுட் கிரெடிட் பேங்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை குறிக்கும். அதாவது நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸை கடனுக்கு வாங்குகிறோம், வேறு ஒரு கம்பெனிலேயோ வேறு ஒரு கம்பெனிலேருந்து நம்ம வாங்குகிறோம், இல்லை வேறு ஒரு பர்சன்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம யார்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அவங்கெல்லாம் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அது குட்ஸாகவும் இருக்கலாம், சர்வீசஸாகவும் இருக்கலாம், ஆனால் கடனுக்கு வாங்குகிறோம். பின்னாடி தான் ஃப்யூச்சரில் தான் நம்ம அமௌண்ட்டு கொடுப்போம். யார்கிட்ட வாங்குகிறோமோ அவங்கள மென்ஷன் பண்ணுறது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஆக்சுவலி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் வரும், ஆனால் அது ரியல் அக்கௌண்ட்டு அங்கே, அதுக்காக நம்ம இங்கே ரியல் அக்கௌண்ட் பேஸில் ஜேர்னல் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாட் குட் ஃப்ரம் ராமு. பாட் குட் ஃப்ரம் ராமு அப்படின்னா இந்த இடத்துல ராமுங்கிறது ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுறதுனால அந்த கிரெடிட்டர்ஸ் வந்து இங்கே பர்சனல் அக்கௌண்ட்டாக வரும். ஆனால் ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது நீங்கள் வந்து அசட்டில் தான், அது லயபிலிட்டியில் தான் போடுவீங்க. நீங்கள் வந்து லயபிலிட்டி சைடு, ஏன்னா நீங்கள் பணம் தரணும் இல்லையா, அதனால் லயபிலிட்டி சைடில் காட்டினாலும் இங்கே பர்சன்ஸை மென்ஷன் பண்ணி வரதுனால அவங்கள நீங்கள் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட் குட் ஃப்ரம் ராமு, கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது, இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ்னால் உங்களுக்கு தெரியும், பர்ச்சேஸ் டு கேஷ் போடுவோம். இந்த இடத்துல கேஷ் இல்லை, கிரெடிட்க்கு வாங்குறதுனால யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க பேரை போடணும். பர்ச்சேஸ் டு கேஷ் இடத்துல கேஷ் எடுத்துகிட்டு யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க இடத்துல அந்த பர்டிகுலர் பர்சன் நேமை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ராமு அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு நாமினல் பேஸு, ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேஸில் வரும். ராமுங்கிறவர் கிவர், ராமுங்கிறவர் கிவர். கிவர்னா நமக்கு தரவர், குட்ஸ் நமக்கு குட்ஸோ சர்வீஸோ நமக்கு தராரு இல்லையா, அதனால் கிவர் பேஸில் பர்சனல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் த கிவர் பேஸில் அவரை கிரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ், அங்கே சன்ட்ரி கிரெடிட் டெப்டார்ஸ். இதுவும் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கடனுக்கு நம்ம எல்லாம் நம்மக்கிட்டேருந்து நம்ம வந்து குட்ஸோ சர்வீஸோ வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது.
கிரெடிட்டார்ஸ்னா நாம வேற ஒருத்தவங்கள்ட்டேருந்து வாங்குறது. டெப்டார்ஸ்னா நாம குடுக்கறது. நாம குடுக்கும்போது அவங்க இன் ஃபியூச்சர்ல நமக்கு அமௌண்ட் தரணும். அவங்க நம்மள்ட்ட கடன் வாங்குன மாரி. அமௌண்ட் தரணும். அப்போ அது அசெட்ல வரும். அது அசெட்ல வந்தாலும் அத வந்து ஜர்னல் போடும்போது ரியல் பேஸ்ல போடக்கூடாது. ஏன்னா டெப்டாருங்கிறவரு ஒரு பர்சனை குறிக்கும். ஒரு பர்சனையோ கம்பெனியோ குறிக்கிறதுனால அது பர்சனல் அக்கௌண்ட்ல வருமே தவிர அதை வந்து ரியல்ல காட்டக்கூடாது. அப்போ அது வந்து சோல்டு குட்ஸ் டு ரகு. நம்ம கேஷ் சேல்ஸ்னா என்ன போடுவோம்? கேஷ் டு சேல்ஸ் போடுவோம். அந்த இடத்துல கேஷ் அடி வாங்குது. நம்ம கேஷ்க்கு வாங்கலை, கடனுக்கு வாங்குறோம். கேஷ்க்கு கொடுக்கல. நம்ம வந்து சோல்டு குட்ஸ் டு ரகுனா கேஷ்க்கு கொடுக்கல, கேஷ்க்கு கொடுக்கல, நம்ம தான் விற்கிறோம், கடனுக்கு விற்கிறோம். அப்போ அந்த இடத்துல கேஷ் எடுத்துட்டு ரகுவை போடணும். கேஷ் எடுத்துட்டு ரகுவை போடணும். ரகுன்றவர் நம்மக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறவர். குட்ஸோ சர்வீஸோ நம்மக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறதுனால ரகுவை டெபிட் த ரிசீவர் பேஸில் டெபிட் பண்ணிவிட்டு சேல்ஸை வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் ஆல் இன்கம் பேஸில் கிரெடிட் பண்ணணும். சேல்ஸ் வந்து ஆல் இன்கம் பேஸில் கிரெடிட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி ஆகிருக்கும். ரியல் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சண்டே டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸும் உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்டில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியில் தான் வரும். ஆனால் ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் பர்சன்ஸ் ஆர் கம்பெனியை குறிக்கும் போது அதை பர்சனல் பேஸில் தான் கொண்டு வரணும். சண்டே கிரெடிட்டார்ஸ் கிரெடிட் த கிவர், அவர் நமக்கு தரவர். டெப்டார்ஸ்னால் நாம் யாருக்காவது தரோம், நம்மக்கிட்டேருந்து வாங்குறவர். நம்மக்கிட்டேருந்து வாங்குறவரனால அவரை டெபிட் த ரிசீவர் போடுறோம். நமக்கு தரவரனால சண்டே கிரெடிட்டார்ஸை கிரெடிட் த கிவர்னு போடுறோம். குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து கடனுக்கு வாங்குவோம், இல்லைன்னா வெளியில் கடனுக்கு கொடுக்கறது. இதுதான் சண்டே டெப்டார்ஸ் அண்டு கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்னால் நமக்கு வந்து ஒருத்தவங்க கடனுக்கு கொடுக்கறது. டெப்டார்ஸ்னால் நாம் ஒருத்தவங்களுக்கு கடனுக்கு கொடுக்கறது. இதுதான் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.